என்ன பெரியமா அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? வேற யாரு? நம்ம ராசாத்தி வீட்டு ஆளுங்க தான். மாமா அங்க எதுக்கு? ஏய் வாய் மூடு, எதுவும் பேசக்கூடாது. என்ன பெரியமா நான் சொல்றது சரிதானே? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராசாத்தி வீட்டாளுங்க நம்ம வீட்டு படி ஏறி பொண்ணு கேட்பாங்க? அது என்னன்னா நம்ம புனிதாவை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியாதுங்கிற ஒரு மதப்புல தானே நம்ம வீட்டுல பொண்ணு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அவங்க வீட்டுக்கு தான் நம்ம முத பத்திரிக்கை வைக்கிறோம். எப்படி பெரியமா? ஆஹா, இனி அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். மரகதத்தை உசுப்பேத்தி விட்டு காரியத்தை சாதிக்க பார்க்கறான். இதை விடக்கூடாது. இனியா பாவம் விடுங்க. அவங்க ஏதோ தெரியாம பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க. அதுக்கு போய் இப்போ பத்திரிக்கையை கொண்டு போய் வச்சு நாம அவமானப்படுத்த வேண்டாம். என்னத்த சொல்றீங்க? என்ன நொன்னாத்த? வர வர உன் போக்கே சரியில்லை. என்ன அவமானப்படுத்தினவங்கள மன்னிச்சு விட சொல்றியா? இனிய சொல்றதுதான் சரி. நேரா ராசாத்தி வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு அவங்கள அவமானப்படுத்தியே ஆகணும். அத்தை அவசரப்படாதீங்க. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க போய் வைக்கலாம். நீ வாய மூடு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட லட்சணம் அவ்வளவுதான். என் பையன் இனியன்தான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கான். இனியா நீ சொன்ன மாதிரியே ராசாத்தி வீட்டுக்கே முதல்ல வண்டியை விடு. மரகதத்தோட வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு இனிய காய நகர்த்துறான். இந்த லூசும் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுது. என்னதான் பண்றதோ? வாங்க அத்தை போலாம். நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து சாப்பிடலாம் ஒண்ணு வரல. கூப்பிடு உங்க அம்மாவை. அம்மா அம்மா. வாங்க சமந்தி, உள்ள வாங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். வாங்க. நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். மொத பத்திரிக்கையை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சமந்தி. நீங்க சந்தோஷப்படணும்னோ பெருமைப்படணும்னோ மொத பத்திரிக்கையை உங்களுக்கு வைக்கல. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இந்த பொண்ணு என் வீட்டு படியேறி என் பொண்ண உங்க பையனுக்கு கேட்டு வந்தா. தெரியும் சமந்தி. ஓ, அது தெரிஞ்சுதான் நடந்துச்சா? பரவாயில்ல. இங்க எல்லாருக்கும் தைரியம் ஜாஸ்தி தான். இந்த ஓட்ட வீட்டுல ஒண்ணு இல்லாம இருந்துகிட்டு யார் வீட்டு பொண்ண வந்து கேக்குறீங்கன்னு பாருங்க. இத பாருங்க, தெரியாம கேட்டு வந்துட்டோம். நீங்களும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? வந்த வேலையை பாருங்க. பாக்காம உங்ககிட்ட உட்காந்து கொஞ்சிட்டா போறேன். கண்மணி கொடு. இந்தாங்க. இந்தாங்க மொத பத்திரிக்கையை பிடிங்க. பத்திரிக்கையை பிரிச்சு படிச்சு பாருங்க, தெரியும். நாங்க யாரு, மாப்பிள்ளை யாரு, எவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கோன்னு தெரியும். சமந்தி, இத படிக்காமலே எனக்கு தெரியும். நீங்க ரொம்ப பெரிய இடம்தான். அத எதுக்கும் ஒரு வாட்டி பிரிச்சு படிச்சு பாருங்க. இந்தா.
கபிலன். இன்னும் உங்களுக்கு ஆசை அடங்கல? மாப்பிள்ளன்னு கபிலன் பேரை சொல்றீங்க. நல்லா பாருங்க, கார்த்திக்னு கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. உங்களுக்கு இந்த நினைப்பு இருக்க கூடாதுன்னு தான் இனிய முத பத்திரிகையை கொடுத்து உங்களை அசிங்கப்படுத்தணும்னு கூட்டிட்டு வந்திருக்கான். அத்தை ஆ? இங்க வாங்க. இது மாப்பிள்ளை பண்ண வேலை போல இருக்கு. அத்தை இதெல்லாம் மாப்பிள்ளை வேலை தான், கண்டுக்காதீங்க. வர 7ஆம் தேதி கல்யாணம். மறக்காம வந்து நல்லா கொட்டிக்கிட்டு போங்க. மொய்யெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களுக்கு தான் முத மரியாதை பண்ணிருக்கோம். மறக்காம வந்துருங்க. வா கண்மணி போலாம். டேய் தள்ளு. ரசதி வா. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்ப பத்திரிகையில் இருக்கிற பேர்ல உள்ள ஆள் தான் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள. குறிச்ச தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல புனிதா கழுத்துல கபிலன் தான் தாலி கட்டுவான். எல்லாம் சரிதான். ஆனா உங்க பெரியம்மாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. நீங்க பெரியம்மாவை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். சம்மதம் கேட்டு பார்ப்போம். சம்மதிச்சா ஓகே, அப்படி இல்லைனாலும் கபிலன் தான் புனிதா கழுத்துல தாலி கட்டுவான். ஆ. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. ம். இனியா வா போலாம். சரிங்க அத்தை, நாங்க வரோம். தட்ட கூட. அம்மா போயிட்டு வரேன். பாத்துடி, இவன் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு எனக்கு இன்னும் பயமா இருக்குடி. என் கூட என் மாமா இருக்காரு. மாமா துணைக்கு இருக்கிற வரைக்கும் யாராலும் என்ன எதுவும் பண்ண முடியாது. ம். நான் வரேன். பார்த்து ஜாக்கிரதை. வரேன் அண்ணி. சரிக்கா, பாருங்க. சரி அம்மா. மாப்பிள்ள வண்டி எடுறா. இரு மாப்பிள்ள, நான் வண்டியை நகட்டிடுறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள, அடுத்து எங்க போகணும்னு பெரிய மாட்டை கேட்டு நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். சரிடா. போ. நல்லா வந்திருக்கு பத்திரிக்கை வைக்கிறது. கபிலா வா. என்ன மாமா திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். தேங்க்ஸ் மாமா. எதுக்கு? கோயிலுக்கு கூட்டு வந்ததுக்கா? இல்ல மாமா, எங்க வீட்டுக்கு போய் முத பத்திரிக்கையை வச்சுங்க பாருங்க, அதுக்கு தான் மாமா. ஹே, அது என் கடமை. மாமா, நீங்க பெரியத்த கிட்ட பேசி அவங்க கையாலேயே வைக்க வச்சுங்க பாருங்க, சூப்பர் மாமா. நீ சொன்ன மாதிரி முத பத்திரிக்கை உங்க வீட்டுக்கு தான் கொடுக்கணும். அதுதான் முறையும் கூட. ஆமாம்மா, இனியன் சொல்ற மாதிரி முத பத்திரிக்கையை உங்க வீட்டுல வைக்கிறது தான் முறையே. ஏன்னா ஒரிஜினல் மாப்பிள்ள உங்க வீட்டுல தானே இருக்கான். நீ போய் சாமி கும்பிட்டு வா. நீங்க வரல? நான் அழகு கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ போயிட்டு வா. சரி. டேய், என்ன மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதோ மாற்றம்லாம் தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்படியா? நம்பிட்டேன்பா. சரிடா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னிய, அதை முதல்ல என்னன்னு சொல்லு. என்ன கோயிலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்? டேய், என்ன மாப்பிள்ள புதுசா இந்த கோயிலை பார்க்குற மாதிரி சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க? இதே கோயில்ல வச்சுதான்
ராசாத்தி என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சத்தியம் வாங்கினேன். ஆமா ஆமா, அதான் எனக்கு தெரியுமேடா. இப்ப என்ன அதுக்கு? இல்ல மச்சான், நான் அவகிட்ட அப்படி கேட்டப்போ அவ மனசு எப்படி வலிச்சிருக்கோன்னு இப்ப நினைச்சு பாக்குறேன்டா. பாவண்டா அவ. டேய், இப்ப வாச்சு அதை நினைச்சு பாத்தியா மாப்பிள்ள? நான் தப்பு பண்ணிட்டேன்டா. ராசாத்தியோட மனசை பார்க்காம அவளோட வெளி தோற்றத்தை பார்த்து அவ எனக்கு சரியா வர மாட்டான்னு இத்தனை நாள் ஒதுக்கே வச்சிட்டேன்டா. ஆனா அவளை மாதிரி ஒரு பொண்ணு தான்டா எனக்கும் என் குடும்பத்துக்கும் சரி. அவ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறா. எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு எங்க பெரியம்மா பண்ற குடும்பம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரு தடவை கூட அதை அவ வெளியே காமிச்சதே இல்லை. அது மட்டும் இல்ல, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கா. மாப்பிள்ள, இந்த அளவாச்சு நீ அவளை புரிஞ்சு வச்சிருக்கியே, அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. போதும்டா, அவ எங்களுக்காக அவ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. அவ வாழ்க்கை மாறப்போகுது மாப்பிள்ள. அவ ஆச்சரியப்படுற மாதிரி பண்ண போறேன். டேய், நீ சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ஆனா அப்படி என்ன மாப்பிள்ள பண்ண போற? டேய் மாப்பிள்ள, சொல்றா, என்னடா பண்ண போற? ராசாத்தி எந்த வீட்டுல ஒரு அடிமை மாதிரி கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு பேருக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலோ அதே வீட்டுல மகாராணி மாதிரி வாழ போறா. அவ எங்க வீட்டுக்கு மருமகளா, எனக்கு மனைவியா, பெரிய அங்கீகாரத்தோட சந்தோஷமா வாழ போறா. அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிடாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வாழ வைக்க போற. நீ வேணா பாரு. புனித கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிட்டோம்டா. அதுக்கப்புறம் நானும் ராசாத்தியும் இந்த ஊர் உலகமே மெச்சுற மாதிரி கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ போறோம்டா. நீ பாரு. மாப்பிள்ள, மனசார சொல்றேன் மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. என்னடா மாப்பிள்ள, மாப்பிள்ள, நான் இந்த கோயில் முன்னாடி நின்னு சொல்றேன் மாப்பிள்ள, நீ வேணா பாரு. அந்த அம்மா ஆசீர்வாதத்தோட நீயும் ராசாத்தியும் ரொம்ப சந்தோஷமா புள்ள குட்டிகளோட 100 வருஷம் வரைக்கும் நல்லா இருப்பீங்கடா. நல்லா இருப்பீங்க. என்னடா பெரிய மனுஷன் மாதிரி வாழ்த்துற? எனக்கு நீ ராசாத்திய பத்தி இவ்வளவு தூரம் பேசுனதுல சந்தோஷத்துல தலைகளே புரியல மாப்பிள்ள. ராசாத்தி சாமி கும்பிட்டுட்டு வரட்டும், வந்ததும் உடனே ராசாத்தி கிட்ட சொல்லிடுவோம். டேய், இல்ல, இப்போதைக்கு ராசாத்திக்கு தெரிய வேணாம். ஏன்டா? இப்ப ராசாத்திக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாடா. இல்ல, புனிதா கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க. அது எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு புனிதாவையும் கபிலனையும் சேர்த்து வைக்கணும்டா. மாப்பிள்ள, அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இல்லடா, அது நல்லபடியா முடிச்சாதான் நான் மனசளவுல நிம்மதியாவேன். முதல்ல அது நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் நானே ராசாத்தி கிட்ட சொல்றேன். சரி மாப்பிள்ள. நீ அழகுற, அது வரைக்கும் ராசாத்திக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். நானே பொறுமையா எடுத்து சொல்லிக்கிறேன், சரியா? சரிடா மாப்பிள்ள, ராசாத்தி வரடா. சரி, இந்த மேட்டர் அப்படியே விட. ராசாத்திக்கு தெரிய வேணாம். எப்படியோ மாப்பிள்ள, பத்திரிக்கையே மாத்தி படிச்சுட்டேன். என்ன ராசாத்தி, சாமி கும்பிட்டுட்டியா? இந்தாங்கண்ணே, பிரசாதம் நீ எடுத்துக்கோங்க. எடுத்துக்க மாப்பிள்ள. நீ எடுத்துக்கடா. டே மாப்பிள்ள, நீ ராசாத்திக்கு குங்குமம் வச்சு விடுறா. டேய், அதான் அவளை வச்சிட்டு ஆனா இருக்கா. பரவாயில்ல, வையி. சரிடா, நாங்க கிளம்புறோம். சரி சரி, நீங்க போங்க. வரேண்ணே. சரிம்மா, நாளைக்கு பாப்போம். டேய், என்னடா நாம தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஐயர் வரல? வந்துகிட்டே இருக்காரு சித்தப்பா. சரி சரி, வரட்டும் வரட்டும். இதுங்க எதுக்கு இப்ப வருதுங்க? நாம தான் பந்தக்கால் நடை உங்களை கூப்பிடவே இல்லையே. வாங்க சம்பந்தி, வாங்க. நாங்க தான் உங்களை கூப்பிடவே இல்லையே. ஆமா சமந்தி, நீங்க கூப்பிடாம வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ சமந்தி, இதுல என்ன இருக்கு? இது உங்க வீடு,
நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நாங்க வந்ததுக்கும் வேற ஒரு காரணம் இருக்கு சம்மந்தி. திடீர்னு ஒரு நல்ல பொண்ணு கபிலனுக்கு அமைஞ்சது. என்ன புதுசா குட்டிய குழப்பறாளுங்க? வந்த சம்மந்தத்தை விட்டுட வேண்டான்னு நாங்களும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டோம். நீங்க சொன்ன அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல கபிலனுக்கு கல்யாணம். அதுக்கு நாங்களும் இன்னைக்கு முகூர்த்த கால் நடுறோம். அதுக்கு தான் உங்களை கூப்பிடலான்னு வந்தோம். பரவாயில்லையே, உங்களுக்கும் பொண்ணு கொடுக்கலாம் ஆள் இருக்கா? அப்படியே நீங்க கூப்பிட்ட உடனே வரத்துக்கு நாங்க சும்மா இருக்கோம் பாருங்க. எங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. நாங்கெல்லாம் யாரும் வரமாட்டோம். இப்போ ஒன்றும் வர வேண்டாம். நீங்க முகூர்த்த கால் நட்டதுக்கு அப்புறம் வந்தா போதும். அது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம். இது முடிஞ்ச உடனே எல்லாரும் துணி எடுக்க போறோம். எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு. நாங்களும் துணி எடுக்க தான் போனோம். நீங்க எங்கேயோ போங்க. எங்களாலலாம் உங்க வீட்டுக்கு வர முடியாது. வந்ததே வந்துட்டீங்க. தள்ளி நின்னு எதையாச்சும் பார்த்துட்டு போங்க. நமஸ்காரம். வணக்கம். நமஸ்காரம். வாங்க வாங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம். வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, ஆரம்பிங்க. சரி, விளக்கை ஏத்துங்கம்மா. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சுதர்ஷனம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் மகாலட்சுமி சவித்மஹே விஷ்ணுபத்னே சதேவஹே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாக்யதாம் பாக்யதாம் ஹஸ்தாभ्याम அபயப்ரதாம் நிர்நாராமிதேர்பூஷிதாம் பக்தாபிஷபலப்ரதாம் ஹரிகர பிரம்மாதி வித்சேவிதாம் பார்ஸ்வே சங்கஜ பத்மநிதிபெரியுக்தாம் சதா சக்திபிஹி. முகூர்த்த நேரம் முடிய போறது. சீக்கிரமா வந்து நவதானியத்தை போட்டுட்டு பந்தக்கால் நட வாங்கும். ஒரு நிமிஷம் இரு. ராசாத்தி, நீ உள்ள போ. அக்கா, ராசாத்தி அதுக்கு இப்ப உள்ள போ சொல்றீங்க? என் பொண்ணுக்கு அண்ணியா கண்மணி இருக்கா. அவ எல்லா முறையும் பண்ணா போதும். ஓ மருமக எதுவும் பண்ண வேண்டாம். அம்மா, ராசாத்தியும் இருந்து பண்ணட்டுமா? நீ சும்மா இருடா. இந்த நல்ல காரியத்துல ராசாத்தி கை படவே கூடாது. உங்களுக்கு என்னக்கா அவ மேல அப்படி ஒரு கோவம்? பின்ன புனிதா கல்யாணம் நல்லபடியா நடக்க கூடாது, அதை கெடுக்கணும்னு எவ்வளவு வேலை பார்த்தா அவ. எப்படியாவது எல்லாத்தையும் கெடுத்து அவ தம்பிக்கு கட்டி வச்சிடணும்னு துடியா துடிச்சா. ஆனா அது என்கிட்ட நடக்குமா? தான் நினைச்சது நடக்கலையேங்கிற ஆத்திரத்துல இருப்பா. இவ தொட்டு முகூர்த்த கால நட்டா விளங்கிடும். வயித்தறிச்சல் புடிச்சவ. அவ தொடவே கூடாது. அக்கா, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. ராசாத்தி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஏன் பொண்ணு கல்யாணம். யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நல்ல நாள் அதுவுமா எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு? நான் அப்படிதான் தம்பி பேசுவேன். அவளை முதல்ல உள்ள போக சொல்லுங்க. அவ எதுக்கு உள்ள போகணும்? அவ போக மாட்டா. மங்கை, கொஞ்சம் அமைதியா இரு. நல்ல காரியம் நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியட்டும். என்னையே எப்ப பாரு எல்லாரும் சமாதானப்படுத்துங்க. ஏ ராசாத்தி, நான் தான் உன்னை உள்ள போன்னு சொன்னல. இன்னும் நின்னுட்டு இருக்க. போ.